மின்சாரத்தை பகிர்ந்தளிக்க வலியுறுத்தி கோவையில் குறுந்தொழில் மற்றும் ஊரக தொழில் முனைவோர் சங்கம் சார்பில் முதல்வருக்கு தந்தி அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் நிலவும் கடும் மின்வெட்டால் சிறு குறுந்தொழில்கள் பாதிப்படைந்துள்ளன. இதனால் பல்லாயிரம் தொழிலாளர்கள் வேலையிழந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மின்வெட்டை குறைக்க பல்வேறு அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை, திருப்பூர் மாவட்ட குறுந்தொழில் மற்றும் ஊரக தொழில் முனைவோர் சங்கம் சார்பில் தமிழக முதல்வருக்கு தந்தி அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. கோவை கலெக்டர் அலுவலகம் முன் உள்ள தலைமை தந்தி அலுவலகத்தில் தொழில் முனைவோர் சங்கத்தினர் தந்திகளை அனுப்பினர். தற்போது கிடைக்கின்ற மின்சாரத்தை மாநிலம் முழுவதும் பாரபட்சம் பார்க்காமல் சரிசமமாக அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும், குறுந்தொழிலை காப்பாற்ற பகலில் தொடர்ச்சியாக 8 மணி நேரமாவது தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இருக்கின்ற மின்சாரத்தை தமிழக அரசாங்கம் பாரபட்சம் காட்டாமல் தமிழகத்தில் உள்ள மின் நுகர்வோர்கள் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டும். அனைத்து தொழில் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு இணங்கவும் இன்றைய தினத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தந்தி அனுப்பும் போராட்டம் காட்மா சங்கத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். மின்வெட்டு பிரச்சனையில் உரிய முடிவு கிடைக்கும் வரை தந்தி அனுப்புவது தொடரும் என்றும் தொழில் முனைவோர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர்.